ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக பண்ணுற சொரக்காய் அடை தாங்க பார்க்க போகிறோம். சொரக்காயில் அதிகமான நீர்ச்சத்து இருக்கிறதுனால அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்து வர்றது ரொம்ப நல்லதுங்க. சொரக்காய் அடைக்கு முதல்ல 2 கப்பு உருண்டை அரிசி, ரேஷன் அரிசி தாங்க நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். 2 கப்பு உருண்டை அரிசி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு அரை கப் அளவு சிறுவைத்தம் பருப்பு எடுத்துருக்குறேங்க. கூட அரை கப் அளவு துவரம்பருப்பு, இந்த மூடிப்பருப்பு சொல்லுவாங்கள்ல, அது சேர்த்துக்கிறேன். நீங்கள் துவரம்பருப்பு இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மூணையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு நாள் நைட்டே நல்லா தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஊறின அரிசி பருப்பு எல்லாத்தையுமே நம்ம கிரைண்டரில் அரைக்க போட்டுடலாம். நான் இங்கே கொஞ்சம் அதிகங்கிறதுனால கிரைண்டரில் போட்டிருக்கேன். நீங்கள் கம்மியாகனா மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். இதில் 10 வரமிளகு சேர்த்துருக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் அளவு காயம் சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்குறேங்க. கூடவே 6லேருந்து 8 பல் வரைக்கும் பூண்டு சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா அரைய விட்டுறலாம். இந்த டைமில் நாம் இந்த சொரக்காயில், முழு சொரக்காயில் ஒரு பாதி சொரக்காய் மட்டும் எடுத்துக்கலாங்க. இதோட தோலெல்லாம் நல்லா சீவிட்டு விதைப்பகுதியை நீக்கி நல்லா சீவி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளாட்டி நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பிறுபிறுன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அடை நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி அடைக்கி அரைச்சதுக்கப்புறமாட்டு இது கூடவே நான் இங்கே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, அதை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த துருவி வச்சுருக்கிற சொரக்காயையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சொரக்காயில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. நான் இங்கே மாவில் தண்ணி கம்மியாக தான் சேர்த்து அரைச்சிக்கிறேன். அதனால் அப்படியே சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சொரக்காய் அடைக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா நம்மளோட சொரக்காய் அடை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நாம் அதை தோசைக்கல்லில் சொரக்காய் அடையை சுட்டு எடுத்துக்கலாங்க. இது நான் கொஞ்சம் கட்டியாக மாவு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டாக கூட ஆக்கிக்கலாம். தண்ணி சேர்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுக்கும். இது கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிடுங்க. இப்போ எண்ணெய் சேர்த்து வேக வச்சிடலாங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான ஹெல்தியான சொரக்காய் அடை ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.